ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து நம்ம நிறைய கதைகள் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த கதைகள் எல்லாமே நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதை கிளிக் பண்ணி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நாவல்கள், சிறுகதைகள் எல்லாமே நீங்க கேட்கலாம். எல்லாமே நல்ல நல்ல அற்புதமான நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அல்லது படிக்க வாய்ப்பு தவறி போன கதைகள், நாவல்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலமா கேட்க முடியும். ஏற்கனவே நல்ல கதைகள் நீங்க படிச்சிருப்பீங்க, ஆனா மறந்து போயிருக்கும். இப்ப அதை கேட்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நம்ம சேனல் உங்களுக்கு கொடுக்குது. அதனால நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்க முடியும். கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை அமரர் கல்கி அவர்கள் எழுதிய சோலைமலை இளவரசி அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான சரித்திர நாவல். அதனுடைய பகுதிகள் தான் இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோல இந்த நாவலோட அடுத்த பகுதியை இப்போ கேட்க போறோம். கேட்கலாமா? பகுதி 4, அத்தியாயம் 10. ஆண்டவன் சித்தம். கொஞ்சம் கொஞ்சமாக மாணிக்கவல்லியிடமிருந்து முன்னத்தியாயத்தில் கூறிய விவரங்கள் எல்லாம் மகாராஜா உலகநாத தேவர் கேட்டு தெரிந்து கொண்டார். சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்து சும்மா இருந்தபோது இளவரசியை ஏறிட்டு பார்த்து, உன் தந்தை என்னை பற்றி என்ன எண்ணி இருக்கிறார்? என் பேரில் எவ்வளவு வன்மம் வைத்திருக்கிறார் என்று தெரிந்திருந்தும் என்னை இங்கே இருக்க வேண்டும் என்று சொல்கிறாயா என்று கேட்டார். முக்கியமாக அதனாலேதான் உங்களை இங்கேயே இருக்க சொல்லுகிறேன். இந்த கோட்டையில் இருந்தால்தான் நீங்கள் உயிர் தப்பி பிழைக்கலாம் என்றாள் இளவரசி மாணிக்கவல்லி. எப்படியாவது உயிர் தப்பி பிழைத்தால் போதும் என்று ஆசைப்படுகிறவன் என்பதாக என்னை நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா வள்ளி? மறவர் குலத்தில் இதற்கு முன் எத்தனையோ வீராதி வீரர்கள் இருந்திருக்கிறார்கள். மதுரை சிம்மாசனத்தில் அமர்ந்து குமரிமுனை முதல் இமயமலை வரையில் வீரபாண்டிய மன்னர்கள் அரசு புரிந்து மறவர் குலத்துக்கு என்றும் அழியாத புகழை தந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் போன்ற மகாவீரன் என்பதாக என்னை நான் சொல்லிக் கொள்ளவில்லை. ஆயினும் உயிருக்கு பயந்து ஒளிந்து கொள்ளக்கூடிய அளவு அவ்வளவு கேவலமான கோழை அல்ல நான். வீர மறவர் குலத்துக்கும் புராதன மாரணேந்தல் வம்சத்துக்கும் அப்படிப்பட்ட கலங்கத்தை உண்டாக்கக்கூடியவன் அல்ல நான். உலகநாத தேவர் மேலே பேசிக்கொண்டு போவதற்கு முன்னால் சோலைமலை இளவரசி குறுக்கிட்டு, ஐயா, அதோ குன்றின் மேல் தெரியும் சந்திரன் சாட்சியாக சொல்லுகிறேன். தங்களை உயிருக்கு பயந்தவர் என்றோ வீரமில்லாத கோழை என்றோ நான் ஒரு கணமும் நினைக்கவில்லை. எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கள் என்றுதான் தங்களை கேட்டுக்கொள்கிறேன். தங்களுக்கு ஏதாவது அபாயம் நேர்ந்தது என்று தெரிந்தால் அதற்கு பிறகு என்னால் ஒரு நிமிஷமும் உயிர் வைத்துக் கொண்டிருக்க முடியாது. அப்படி இன்றைக்கே நீங்கள் கட்டாயம் போகத்தான் வேண்டுமென்றால் என்னையும் தங்களுடன் அவசியம் அழைத்து கொண்டு போக வேண்டும். தங்களுக்கு ஆகிறது எனக்கும் ஆகட்டும் என்றாள் மரகதவல்லி. அப்போது உலகநாத தேவருக்கும் பூமி தன்னுடைய காலின் கீழிருந்து நழுவி சென்று விட்டது போலவும் தாம் அந்தரத்தில் மிதப்பது போலவும் தோன்றியது. தம்முடைய காதில் விழுந்த வார்த்தைகள் தாம் உண்மையாக கேட்டவைதானா? அவற்றை சொன்னது இதோ தம் எதிரில் இருக்கும் திவ்ய சௌந்தரியவதியின் செவ்விதழ்தானா என்ற சந்தேகத்தினால் அவருடைய தலை சுழன்றது. சற்று பொறுத்து விட்டு, நீ சொன்னதை இன்னொரு தடவை சொல்லு. என் செவிகள் கேட்டதை என்னால் நம்ப முடியவில்லை என்றார் மாரணேந்தல் மன்னர். ஏன் நம்ப முடியவில்லை? நிஜம்தான், நம்ப முடியாதுதான். என் தகப்பனாரை பற்றி நானே அவ்வளவு சொன்ன பிறகு அவருடைய மகளை நம்புங்கள் என்றால் எப்படி நம்ப முடியும்? என் வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகாதுதான். எந்த சமயத்தில் என்ன துரோகம் செய்து விடுவோனோ என்று சந்தேகப்படுவதும் இயல்புதான். அப்படியானால் உங்கள் இடுப்பில் செருகியிருக்கும் கத்தியை எடுத்து என் நெஞ்சில் செலுத்தி ஒரே அடியாக என்னை கொன்றுவிட்டு போய்விடுங்கள். அதன் பிறகாவது என்னிடம் உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் அல்லவா? அதுவே எனக்கு போதும். அடிக்கடி தேம்பிக் கொண்டே மேற்கண்டவாறு பேசி வந்த மாணிக்கவல்லியை இடையில் தடுத்து நிறுத்த உலகநாத தேவரால் முடியவில்லை. அவளாக பேச்சை நிறுத்திவிட்டு கண்ணீரை மறைப்பதற்காக வேறு பக்கம் பார்த்த பிறகுதான் அவரால் பேச முடிந்தது. இளவரசி, என்ன வார்த்தை பேசுகிறாய்? உன்னிடம் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று நான் சொல்லவே இல்லையே. நீ கூறிய விஷயம் அவ்வளவு அதிசயமாக இருந்தபடியால் என்னுடைய காதை என்னால் நம்ப முடியவில்லை என்று தானே சொன்னேன். என் கண்ணே, இதோ பார் என்று கூறிய வண்ணம் பூஜைக்குரிய புஷ்பத்தை ஒரு பக்தன் பூச்செடியில் இருந்து எவ்வளவு மென்மையாக தொட்டு பறிப்பானோ அவ்வளவு மென்மையாக உலகநாத தேவர் இளவரசியின் மோவாயை பற்றி அவள் முகத்தை தம் பக்கம் திருப்பிக் கொண்டார். இன்னொரு தடவை சொல். உன்னை பெற்று வளர்த்து எவ்வளவோ அருமை பெருமையாக காப்பாற்றி வரும் தகப்பனாரையும் இந்த பெரிய அரண்மனையையும்
இதில் உள்ள சகல சம்பத்துக்களையும் சுகபோகங்களையும் விட்டுவிட்டு இன்று காலையிலேதான் முதலாக பார்த்த ஒரு அனாதையோடு புறப்பட்டு வருகிறேன் என்றா சொல்கிறாய் என்றார் அவர். ஆமாம், அப்படித்தான் சொல்கிறேன். ஒருவேளை எனக்கு பைத்தியம்தான் பிடித்து விட்டதோ என்னவோ. இன்று காலையிலேதான் உங்களை நான் முதலாக பார்த்திருந்தாலும் எத்தனையோ காலமாக யுகம் யுகமாக உங்களை பார்த்து பேசி பழகியது போல் இருக்கிறது. உங்களை விட்டு ஒரு நிமிஷமும் என்னால் பிரிந்திருக்க முடியாது என்று தோன்றுகிறது. உங்களுக்கு வேண்டியவர்கள் எல்லோரும் எனக்கும் வேண்டியவர்கள், உங்களுடைய விரோதிகள் எல்லோரும் எனக்கும் விரோதிகள் என்பதாகவும் தோன்றுகிறது. இன்று சாயங்காலத்தில் இருந்து என்னுடைய தகப்பனாரின் மேலேயே எனக்கு கோபமாய் இருக்கிறது என்றாள் இளவரசி. இளவரசி, வேண்டாம். இந்த மாதிரி தெய்வீகமான அன்பை பெறுவதற்கு நான் எந்த விதத்திலும் தகுதியுடையவன் அல்ல. எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டியவன் நான். துன்பமும் துயரமும் அனுபவிப்பதற்காகவே பிறந்திருக்கும் துரதிர்ஷ்டசாலி. கட்ட துணியில்லாத ஆண்டி பரதேசியை பார்த்து உனக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறேன் என்று சொன்னால் அது தகுதியாயிருக்குமா? இல்லை கடவுளுக்குத்தான் பொறுக்குமா? சொல். கடவுளுக்கு பொறுக்காது என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவனுடைய சித்தம் நம் இருவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று இருந்திராவிட்டால் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா? உங்களுக்கு ஏன் எதிரியின் கோட்டைக்குள்ளே ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது? நான் எதற்காக ராத்திரியெல்லாம் தூக்கம் பிடிக்காமல் புரண்டு கொண்டிருந்து விட்டு அதிகாலை நேரத்தில் தோட்டத்தில் பூப்பறிப்பதற்காக வருகிறேன்? சோலைமலை முருகனுடைய சித்தத்தினாலேயே இவ்விதமெல்லாம் நடந்திருக்க வேண்டும். ஆண்டவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக தாங்கள் தான் பேசுகிறீர்கள் என்றாள் இளவரசி. இளவரசி, நீ என்னதான் சொன்னாலும் சரி, எப்படித்தான் வாதாடினாலும் சரி, பயங்கரமான அபாயங்கள் நிறைந்த மகா சமுத்திரத்தில் குதிக்கப் போகும் நான் கள்ளங்கபடமற்ற ஒரு பெண்ணையும் என்னோடு இழுத்து கொண்டு குதிக்க மாட்டேன். கண்டிப்பாக. அத்தகைய கல் நெஞ்சமுடைய கிராதகன் அல்ல நான். அப்படியானால் நான் சொல்வதை கேளுங்கள். இங்கேயே இன்னும் சில நாட்கள் தங்கி இருங்கள். உங்களுக்கும் அபாயம் ஏற்படாது, எனக்கும் கஷ்டமில்லை. அது எப்படி மாணிக்கவல்லி? உன் தகப்பனார் என்னை அவ்வளவு கொடுமையாக தண்டிக்க எண்ணி இருக்கும் போது இந்த கோட்டைக்குள்ளே நான் தங்கியிருப்பது எப்படி பத்திரமாகும்? இங்கே இருப்பதுதான் எனக்கு ரொம்பவும் அபாயம் என்பது உனக்கு தெரியவில்லையா? இதை கேட்ட மாணிக்கவல்லி உலகநாத தேவரை கம்பீரமாக ஏறிட்டு பார்த்து கூறினாள். ஐயா, என் தகப்பனார் மிகவும் பொல்லாதவர்தான், மூர்க்க குணம் உள்ளவர்தான். உங்களிடம் அவர் அளவில்லாத கோபம் கொண்டிருப்பது உண்மையே. ஆனாலும் அவருக்கு என்னிடம் மிக்க அன்பு உண்டு. அவருடைய ஏக புதல்வி நான், தாயில்லாத பெண். என்னை அவருடைய கண்ணுக்குள் இருக்கும் மணி என்று கருதி காப்பாற்றி வருகிறார். அவர் கோப வெறியில் இருக்கும்போது அவருடன் பேசுவதில் பிரயோஜனம் ஒன்றும் இருக்காது. ஆனால் கொஞ்சம் சாந்தம் அடைந்திருக்கும் சமயம் பார்த்து பேசி அவருடைய மனதை மாற்றிவிடலாம் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. இத்தனை காலமும் நான் கேட்டதை அவர் இல்லை என்று சொன்னதில்லை. உங்கள் விஷயத்திலும் அவருடைய மனதை மாற்ற என்னால் முடியும், நிச்சயமாக முடியும் என்ற தைரியம் எனக்கு இருக்கிறது. அதற்கு நீங்கள் மட்டும் உதவி செய்ய வேண்டும். நான் சொல்கிற வரையில் நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டும். நீ சொல்லுகிறபடி இங்கேயே இருப்பதற்கு நான் இஷ்டப்பட்டாலும் அது எப்படி சாத்தியம்? இந்த அரண்மனை தோட்டத்தில் நான் ஒருவர் கண்ணிலும் படாமல் காலம் கழிக்க முடியுமா? தோட்டக்காரர்கள் வேலைக்காரர்கள் வரமாட்டார்களா? வேலைக்கு வேலை நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து போட்டுக் கொண்டிருக்க முடியுமா? திடீரென்று ஒரு நாள் உன் தந்தை இங்கே வந்து என்னை பார்த்து விட்டால், அல்லது நீயும் நானும் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்து விட்டால் எவ்வளவு விபரீதமாக முடியும்? இளவரசி, கொஞ்சம் யோசித்துப்பார். உனக்கும் கஷ்டத்தை உண்டாக்கி கொண்டு என்னையும் வீணான ஆபத்துக்கு உள்ளாக்காதே என்று உலகநாத தேவர் சொல்லி வந்தபோது இளவரசி குறுக்கிட்டு பேசினாள். நான் எல்லாவற்றையும் மிக நன்றாக யோசித்து விட்டுத்தான் சொல்லுகிறேன். தங்களுடைய பத்திரத்தை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த பெரிய அரண்மனைக்கு பின்னால் சின்ன நாச்சியார் அரண்மனை என்று ஒரு கட்டிடம் இருக்கிறது. அது வெகு காலமாக பூட்டி கிடக்கிறது. எங்கள் வம்சத்தில் 100 வருஷத்துக்கு முன்னால் அரசாண்ட மகாராஜா என் பாட்டனாருக்கு பாட்டனார் தம்முடைய சின்ன ராணியின் பேரில் ஏதோ சந்தேகப்பட்டு அந்த அரண்மனையில் அவளை தனியாக பூட்டி வைத்திருந்தாராம். அதற்கு பிறகு அங்கே யாரும் வசித்தது கிடையாதாம். அந்த அரண்மனையின் சாவி என்னிடம்தான் இருக்கிறது. தாங்கள் அங்கே பத்திரமாக இருக்கலாம். அப்பா கோட்டையில் இல்லாத நாட்களில் இருட்டிய பிறகு நாம் சந்திக்கலாம். என்னுடைய செவிலித்தாய் வீரம்மா எனக்காக உயிரை கூட கொடுக்கக்கூடியவள். உங்களிடமும் அவளுக்கு ரொம்ப மரியாதை உண்டு. உங்களை பற்றி இந்திரன் சந்திரன் என்றெல்லாம் என்னிடம் புகழ்ந்து பேசி இருக்கிறாள். அவள் மூலமாக தங்களுக்கு சாப்பாடு அனுப்புகிறேன்.
அந்த ஏற்பாட்டை எல்லாம் என்னிடம் விட்டு விடுங்கள். நான் சொல்கிறபடி கொஞ்ச காலம் இங்கே இருப்பதாக மட்டும் தாங்கள் ஒப்புக்கொண்டால் போதும். இப்படி இளவரசி சொல்லிக் கொண்டிருந்த போது கோட்டை மதிலுக்கு அப்பால் வேட்டை நாய்கள் உருமுகின்ற சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து நாய்கள் குரைக்கும் சத்தமும் கேட்டது. இளவரசி சட்டென்று உலகநாத தேவரின் 2 கரங்களையும் கெட்டியாக பற்றி கொண்டாள். அவளுடைய உடம்பெல்லாம் அப்போது நடுங்கியதை உலகநாத தேவர் உணர்ந்தார். அவளுடைய மார்பு படபடவென்று அடித்துக் கொண்ட சப்தம் கூட தேவரின் காதில் லேசாக கேட்டது. அதோ நாய் குரைக்கிறதே, அந்த இடத்துக்கு சமீபமாகத்தானே தாங்கள் கோட்டை மதிலை தாண்டி குதித்தீர்கள் என்று மாணிக்கவல்லி நடுக்கத்துடன் கேட்டதற்கு உலகநாத தேவர் ஆமாம் என்று கம்மிய குரலில் விடையளித்தார். வேட்டை நாய்கள் மேலும் குரைத்தன. அவற்றை யாரோ அதட்டி உசுப்பிய சத்தமும் அவர்களுக்கு கேட்டது. மாணிக்கவல்லி முன்னை விட கெட்டியாக உலகநாத தேவரின் கண்ணீர் ததும்பிய கண்களால் அவரை பார்த்து, ஐயா, தங்களை ரொம்பவும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். தங்களுடைய ஜென்ம விரோதியின் மகளாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமாவது என்னை நம்புங்கள். இன்று ராத்திரி நீங்கள் வெளியே போகவே வேண்டாம் என்று கல்லும் கரையும் குரலில் கேட்டுக்கொண்டாள். ஏற்கனவே உள்ளம் கசிந்து ஊனும் உருகி போயிருந்த மாரணேந்தல் மகாராஜா மேற்படி வேண்டுகோளை கேட்டதும், இன்று ஒரு நாள் மட்டுமல்ல இளவரசி, இனி என்றைக்குமே உன் விருப்பம்தான் எனக்கு கட்டளை. நீ என் ஜன்ம விரோதியின் மகள் அல்ல, அன்பினால் என்னை அடிமை கொண்ட அரசி. போகலாம் என்று நீ சொல்லுகிற வரையில் நான் இங்கிருந்து போகப் போவதில்லை என்றார் உறுதியாக. இதை கேட்ட மாணிக்கவல்லி உணர்ச்சி மிகுதியால் நினைவை இழந்து மாரணேந்தல் அரசரின் மடியில் சாய்ந்தாள். அத்தியாயம் 11. அரண்மனை சிறை. மறுநாள் காலையில் குமாரலிங்கம் உறக்கம் நீங்கி கண் விழித்து எழுந்தபோது சூரியன் உதயமாகி மலைக்கு மேலே வெகு தூரம் வந்திருப்பதை பார்த்தான். அப்பா, இவ்வளவு நேரமா தூங்கிவிட்டோம். பல தினங்கள் தூக்கமில்லாமல் அலைந்ததற்கு பதிலாக இப்போது வட்டி சேர்த்து தூங்குகிறோம் போல இருக்கிறதே என்று எண்ணி தனக்குத்தானே நகைத்துக் கொண்டான். சுற்றுமுற்றும் பார்த்து தான் படுத்திருந்த இடத்தை கவனித்ததும் அவனுக்கு நகைப்பு தடைப்பட்டது. முதல் நாள் காலையில் தான் படுத்து தூங்கிய வசந்த மண்டபம் அல்ல அது என்பதையும், அந்த பழைய கோட்டைக்குள்ளே இடிந்து கிடந்த பல பாழும் கட்டிடங்களில் ஒன்றின் மேல் மச்சுத்தளம் அது என்றும் தெரிந்து கொண்டதும் அவனுக்கு ஒரே வியப்பும் திகைப்புமாய் போய்விட்டது. நேற்று இரவுதான் அந்த கட்டடத்துக்கு வந்து மேல்தளத்தில் ஏறி படுத்துக் கொண்டதாகவே அவனுக்கு ஞாபகம் வரவில்லை. உறக்க கலக்கத்தோடு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கையில் தற்செயலாக இங்கே வந்ததும் படுத்து தூங்கி போயிருக்க வேண்டும். இது என்ன கட்டடமாக இருக்கும்? ஒருவேளை, ஆஹா, சந்தேகம் என்ன, சின்ன நாச்சியார் அரண்மனை என்பது இதுவாகத்தான் இருக்க வேண்டும். பிறகு ஒவ்வொன்றாக இரவில் கனவில் கண்ட நிகழ்ச்சிகள், கேட்ட சம்பாஷணைகள் எல்லாம் குமுறிக்கொண்டு அவனுக்கு ஞாபகம் வந்தன. உண்மையில் அவ்வளவும் கனவுதானா? கனவு என்றால் அனுபவங்கள் எல்லாம் அவ்வளவு அவ்வளவு உண்மை போல தோன்றுமா? ஒரே நாள் இரவில் 10-15 தினங்களின் நிகழ்ச்சிகளை உண்மை போல் உணர்ந்து அனுபவிக்க முடியுமா? அந்த அனுபவங்களும் 10-15 வருஷங்களில் நீடித்த அனுபவங்களைப் போல உள்ளத்தில் பதிய முடியுமா? இந்த பாழும் கோட்டையில் ஏதோ மாயமந்திரம் இருக்கிறது. பொன்னம்மாள் சொன்னபடி மோகினி பிசாசு இல்லாவிட்டால் வேறு ஏதோ ஒரு மாய பிசாசோ வில்லி சூனியமோ கட்டாயம் இங்கே இருக்கிறது. சேர்ந்தாற்போல் சில நாள் இங்கே இருந்தால் மனுஷனுக்கு பைத்தியம் பிடித்தாலும் பிடித்து விடலாம். உடனே இங்கிருந்து நடையை கட்ட வேண்டியதுதான். பொன்னம்மாளை மறுபடியும் பார்க்காமலே போய் விடுவதா? அழகுதான். பொன்னம்மாளாவது கண்ணம்மாளாவது 5ஆம் வகுப்பு கூட பூர்த்தியாகாத படிக்காத பட்டிக்காட்டு பெண்ணுக்கும் காலேஜ் படிப்பையெல்லாம் கரைத்து குடித்த தேசபக்த வீரனுக்கும் என்ன சிநேகிதம், என்ன உறவு ஏற்படக்கூடும்? இந்த பாழும் கோட்டையுள்ள ஒவ்வொரு மாய சக்தியினால் தான் பொன்னம்மாளை பற்றிய நினைவே தன் மனதில் உண்டாகிறது. உடனே இங்கிருந்து புறப்பட வேண்டியதுதான். வேறு எங்கே போனாலும் பாதகமில்லை. இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. இவ்வாறு தீர்மானித்துக் கொண்டு அந்த பழைய மாளிகை மச்சியிலிருந்து கீழே குதித்து இறங்கி ஒற்றையடி பாதையை நோக்கி குமாரலிங்கம் நடந்தான். திடீரென்று நாய் குரைக்கும் சத்தம் கேட்டது. குமாரலிங்கத்தின் நாவும் தொண்டையும் ஒரு நொடியில் வறண்டு விட்டன. அப்படிப்பட்ட பயங்கர பீதி அவனை பற்றி கொண்டது. காரணம் என்னவென்று யோசித்து பார்த்தால் நம்ப முடியாத அசட்டு காரணம்தான். இரவில் கனவிலே கேட்ட வேட்டை நாயின் குரைப்பு சத்தத்தை அது அவனுக்கு நினைவூட்டியதுதான். காரணம் எதுவாக இருந்தாலும் மனதில் தோன்றிய பீதி என்னவோ உண்மையாக இருந்தது. சட்டென்று பக்கத்தில் இருந்த இடிந்த பாழும் சுவர் ஒன்றுக்கு பின்னால் மறைந்து நின்று
ஒற்றையடி பாதையில் யார் வருகிறார்கள் என்று கவனித்தான். அவன் மறைந்து நின்றதும் கவனித்ததும் வீண் போகவில்லை. சில நிமிஷத்துக்கெல்லாம் கையில் தடியுடன் ஒரு மனிதன் முன்னால் வர அவனை தொடர்ந்து ஒரு நாய் வந்தது. நாய் என்றால் தெருவில் திரியும் சாமானிய நாய் அல்ல, பிரம்மாண்டமான வேட்டை நாய். முன்காலை தூக்கி கொண்டு அது நின்றால் சரியாக ஒரு ஆள் உயரம் இருக்கும். எருமை மாட்டை ஒரே அறையில் கொன்று தோளிலே தூக்கி போட்டு கொண்டு அனாயசமாக போகக்கூடிய வேங்கை புலியுடன் சரிசமமாக சண்டையிடக்கூடிய நாய் அது. குமாரலிங்கம் மறைந்து நின்ற பாழும் சுவருக்கு அருகில் வந்தபோது அந்த நாய் மேற்படி சுவரை நோக்கி குரைத்தது. முன்னால் வந்த மனிதன் திரும்பி பார்த்து, சீ கழுத, சும்மா இரு என்று சொல்லிவிட்டு கைத்தடியால் நாயின் தலையில் பட்டென்று ஒரு அடி போட்டான். நாய் ஒரு தடவை உரிமை விட்டு பிறகு பேசாமல் சென்றது. மனிதன் நாயை அடித்த சம்பவத்தை குமாரலிங்கம் சரியாக கவனிக்கவில்லை. கவனிக்க முடியாதபடி அவனுடைய மனதில் வேறொன்று ஆழமாக பதிந்து விட்டது. அப்படி பதிந்தது நன்றாக தெரிந்த அந்த மனிதனுடைய முகம்தான். முறுக்கிவிட்ட மீசையோடு கூடிய அந்த முரட்டு முகம் மாணிக்கவல்லியின் தந்தை சாட்சாத் சோலைமலை மகாராஜாவின் முகத்தைப் போலவே அது தத்ரூபமாக இருந்தது. சுவரை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருந்த படியினால் குமாரலிங்கத்துக்கு தலை சுற்றிய போதிலும் கீழே விழாமல் தப்பிக்க முடிந்தது. மனிதனும் நாயும் மறைந்த பிறகு குமாரலிங்கம் கோட்டை மதில் ஓரமாக ஓடிய சிறு வாய்க்காலுக்கு சென்று முகத்தையும் சிரசையும் குளிர்ந்த தண்ணீரால் அலம்பிக் கொள்ள விரும்பினான். அதனால் தன் மனம் தெளிவடையும் என்றும் மேலே யோசனை செய்து எங்கே போவதென்று தீர்மானிக்கலாம் என்றும் எண்ணினான். அவ்விதமே கால்வாயை நோக்கி சென்றான். போகும்போது சோலைமலை மகாராஜாவை எந்த சந்தர்ப்பத்திலே அவன் பார்த்தான் என்பதும் இளவரசி மாணிக்கவல்லிக்கும் அவருக்கும் நடந்த பேச்சுவார்த்தைகளும் திரும்ப திரும்ப அவனுக்கு ஞாபகம் வந்து கொண்டிருந்தன. மாரணேந்தல் மகாராஜா உலகநாத தேவர் சோலைமலை கோட்டையில் வெகு காலமாக பூட்டி கிடந்த சின்ன நாச்சியார் அரண்மனையில் சுமார் 15 தினங்கள் வசித்தார். அந்த அரண்மனை வாசம் ஒரு விதத்தில் அவருக்கு சிறைவாசமாகத்தான் இருந்தது. சிறைவாசத்திலும் தனி சிறைவாசம்தான். ஆனாலும் சொர்க்கவாசத்தின் ஆனந்தத்தை அவர் அந்த நாட்களில் அனுபவித்துக் கொண்டிருந்தார். பகலெல்லாம் அந்த அரண்மனை சிறையின் மேல் மாடத்தில் அவர் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருப்பார். அவருடைய கால்கள் நடந்து கொண்டிருக்கையில் உள்ளம் என்னவெல்லாமோ ஆகாச கோட்டைகளை கட்டி கொண்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட பலகனியின் அருகே அவர் அடிக்கடி வந்து நின்று எதிரே தோன்றிய பெரிய அரண்மனையை நோக்குவார். அந்த அரண்மனையின் மேல்மாடி முகப்பில் சில சமயம் ஒரு பெண் உருவம் உலாவிக் கொண்டிருக்கும். இளவரசி மாணிக்கவல்லி தமக்காகவே அங்கு வந்து நிற்கிறாள், உழவுகிறாள் என்பதை எண்ணும் போதெல்லாம் அவருடைய உள்ளம் துள்ளி குதிக்கும். தினம் 3 வேளையும் வீரம்மா அக்கம் பக்கம் பார்த்து கொண்டு புறப்படுவாள். சின்ன அரண்மனைக்கு ஒழுங்காக சாப்பாடு கொண்டு வந்து வைத்துவிட்டு போவாள். சூரியன் அஸ்தமித்து இரவு ஆரம்பித்ததோ இல்லையோ சிறை கதவு திறக்கப்படும். உடனே உலகநாத தேவர் கோதண்டத்தில் இருந்து கிளம்பிய ராமபாணத்தை போல நேரே வசந்த மண்டபத்துக்கு போய் சேர்வார். சீக்கிரத்திலேயே மாணிக்கவல்லியும் அங்கு வந்து விடுவாள். அப்புறம் நேரம் போவதே அவர்களுக்கு தெரியாது. வருங்காலத்தை பற்றி எத்தனையோ மனோராஜ்ய இன்ப கனவுகளை கண்டார்கள். இடையிடையே ஒருவரை ஒருவர் நேரமாகிவிட்டது என்று எச்சரித்துக் கொள்வார்கள். எனினும் வெகு நேரம் சென்ற பிறகுதான் இருவரும் தத்தம் ஜாகைக்கு செல்வார்கள். இப்படி ஒவ்வொரு தினமும் புதிய புதிய ஆனந்த அனுபவங்களை அவர்களுக்கு தந்துவிட்டு போய்க் கொண்டிருந்த காலத்தில் ஒரு நாள் பகல் வேளை முழுவதும் இளவரசியை அரண்மனை மேல்மாடி முகப்பில் காணாதபடியால் உலகநாத தேவர் ஏமாற்றமும் கவலையும் அடைந்தார். அஸ்தமித்த பிறகு வழக்கம் போல் வசந்த மண்டபத்துக்கு போய் அவர் காத்திருந்ததும் வீணாயிற்று. ஏதேதோ விவரமில்லாத பயங்களும் கவலைகளும் மனதில் தோன்றி அவரை மிகவும் வதைத்தன. மனதை துணிவுபடுத்திக் கொண்டு பெரிய அரண்மனைக்கு சமீபமாக சென்று நின்றார். இருவர் பேசும் குரல்கள் கேட்டன. ஒரு குரல் மாணிக்கவல்லியின் இனிமை மிக்க குரல்தான். இன்னொரு குரல் ஆண் குரல். அவளுடைய தகப்பனாரின் குரலாகத்தான் இருக்க வேண்டும். அடர்த்தியான செடியின் மறைவிலே நன்றாக ஒளிந்து நின்று கொண்டு பலகனியின் வழியாக உலகநாத தேவர் உள்ளே பார்த்தார். அவர் எதிர்பார்த்தபடியே தந்தையும் மகளும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆஹா, அவ்வளவு அழகும் சாந்த குணமும் பொருந்திய இனிய மகளை பெற்ற தகப்பனாரின் முகம் எவ்வளவு கடுகடுப்பாகவும் குரோதம் கொதித்து கொண்டும் இருக்கிறது. இதை பற்றி அதிகமாக சிந்திப்பதற்குள்ளே அவர்களுடைய சம்பாஷணையில் சில வார்த்தைகள் அவர் காதில் விழுந்தன.
உடனே பேச்சை காது கொடுத்து கவனித்து கேட்க ஆரம்பித்தார். சோலைமலை மகாராஜாவுக்கும் அவருடைய அருமை மகளுக்கும் பின்வரும் சம்பாஷணை நடந்தது. தந்தை: ஏது ஏது, உலகநாத தேவனுக்காக நீ பரிந்து உருகி பேசியதை பார்த்தால் கொஞ்ச நாளில் அவனை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று கூட சொல்லுவாய் போலிருக்கிறதே. மகள்: நீங்களும் தான் எனக்கு அடிக்கடி மாப்பிள்ளை தேட வேண்டிய கஷ்டத்தை பற்றி சொல்லுகிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லாமல் போனால் நல்லதுதானேப்பா. என் கண்ணே, உன் தாயார் காலமான பிறகு உன்னை வளர்ப்பதற்கு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். அதை போல் இந்த கஷ்டத்தையும் நானே சுமந்து கொள்கிறேன். உனக்கு அந்த கவலை வேண்டாம் மகளே. எனக்கு கவலை இல்லாமல் எப்படி இருக்கும் அப்பா? நீங்கள் பார்க்கும் மாப்பிள்ளை என் மனதுக்கு பிடித்திருக்க வேண்டாமா? நான் தானே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஆயுள் முழுவதும் அவரோடு நான் தானே வாழ்ந்தாக வேண்டும். என் செல்ல கண்மணி, உன்னை கல்யாணம் செய்து கொள்ளுகிற கழுதை உன்னை சரிவர வைத்துக் கொள்ளாவிட்டால் அவன் தவடையில் 4 அறை கொடுத்துவிட்டு உன்னை திரும்ப இங்கே அழைத்து கொண்டு வந்து விடுவேன். இப்போது இருப்பது போல் எப்போதும் நீ இந்த சோலைமலை கோட்டையின் மகாராணியாக இருக்கலாம். அது எப்படி அப்பா? ஒருவருக்கு வாழ்க்கைப்பட்ட பிற்பாடு நான் திரும்பவும் இங்கே வந்து சந்தோஷமாக இருக்க முடியுமா? இந்த அரண்மனையில் உன்னுடைய சந்தோஷத்துக்கு என்ன குறைவு மாணிக்கம்? பெண்ணாய் பிறந்தவர்கள் புருஷன் வீட்டுக்கு போவதுதானே முறைமை அப்பா. அது முறைமைதான் கண்ணே. ஆனால் தகப்பனார் பார்த்து கல்யாணம் செய்து கொடுக்கிற போது அப்படி கொடுக்கிற புருஷனுடைய வீட்டுக்கு மகள் போக வேண்டும். நாம் எல்லாம் மானம் ஈனமற்ற வெள்ளைக்கார ஜாதி அல்ல. வெள்ளைக்கார ஜாதியில் பெண்கள் தாங்களே புருஷர்களை தேடிக்கொள்வார்களாம். மோதிரம் மாற்றிக்கொண்டால் அவர்களுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது போலவாம். இப்படி சொல்லிவிட்டு சோலைமலை மகாராஜா சிரித்தார். அவருடைய சிரிப்பு ஒருவாறு அடங்கிய பிறகு மறுபடியும் அவர்களிடையே சம்பாஷணை தொடர்ந்தது. அப்பா, வெள்ளைக்கார ஜாதியை பற்றி அடிக்கடி புகழ்ந்து பெருமைப்படுத்தி பேசுவீர்களே, இன்றைக்கு ஏன் இந்த மாதிரி பேசுகிறீர்கள்? நானா வெள்ளைக்காரர்களை புகழ்ந்து பேசினேன்? அதற்கென்ன, அவர்கள் சண்டையில் கெட்டிக்காரர்கள், துப்பாக்கியும் பீரங்கியும் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருப்பேன். மற்றபடி அவர்களைப் போல் கல்யாணம் முதலிய காரியங்களில் விவசாய இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லையே. அப்பா, கல்யாண விஷயத்தில் வெள்ளைக்காரர்கள் விவசாய இல்லாதவர்கள் என்று எப்படி சொல்லலாம்? நம்முடைய தேசத்திலும் பழைய காலத்தில் அவ்விதம்தானே நடந்தது. ராஜகுமாரிகள் சுயம்பரத்தில் தங்கள் மனதுக்கு உகந்த புருஷனை தேர்ந்தெடுத்து மாலையிடவில்லையா? தமயந்தியும் சாவித்திரியும் விவசாய இல்லாதவர்களா? இதை கேட்ட சோலைமலை மகாராஜா சிறிது நேரம் திகைத்து போய் நின்றார். பிறகு, மாணிக்கம், வெளி உலகம் இன்னதென்று தெரியாமல் இந்த அரண்மனையில் அடைபட்டு கிடக்கும் போதே நீ இவ்வளவு கெட்டிக்காரியாக இருக்கிறாயே, உனக்கு தகுந்த புருஷனை நான் எங்கிருந்துதான் பிடிக்கப் போகிறேனோ? பழைய நாட்களிலே போல மதுரை பட்டணத்தில் பாண்டிய ராஜ்யத்தை ஸ்தாபித்துவிட்டு எந்த மறவர் குலத்து வீரன் உன்னை பட்டத்து ராணியாக்குகிறேன் என்று வருகிறானோ அவனுக்குத்தான் உன்னை கட்டி கொடுப்பேன். வேறு எந்த கழுதியாவது வந்தால் அடித்து துரத்துவேன் என்று மகாராஜா சொல்ல இடி எடி என்று சிரித்தார். மேலும், மறுபடியும் அதெல்லாம் கிடக்கட்டும் மாணிக்கம், நீ உன் உடம்பை சரியாக பார்த்துக்கொள். ராத்திரியில் வெகு நேரம் வரையில் தோட்டத்தில் சுற்றிவிட்டு வருகிறாயாமே, அது நல்லதல்ல, தெரிந்து கொள். இளம் பெண்கள் ராத்திரியில் சீக்கிரம் படுத்து தூங்க வேண்டும். இன்றைக்காவது சீக்கிரமாக போய் படுத்துக்கொள் பார்க்கலாம் என்றார் மகாராஜா. ராத்திரியில் எனக்கு சீக்கிரமாக தூக்கம் வருவதே இல்லையப்பா. அதனால்தான் நிலா நாட்களில் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்த்து கொண்டு சிறிது நேரம் தோட்டத்தில் உலாவி விட்டு வருகிறேன் என்றாள் மரகதவள்ளி. அடடே, அது கூட கூடாது. சிறு பெண்கள் நிலாவில் இருக்கவே கூடாது, சந்திரனையே பார்க்க கூடாது. அப்படி சந்திரனையே பார்த்து கொண்டிருந்த பெண்கள் சிலருக்கு சித்த பிரமை பிடித்திருக்கிறது என்று சொல்லி வந்த மகாராஜா திடீரென்று தன் பேச்சை நிறுத்தி, ஆமாம், அது என்ன சத்தம் என்று கேட்டுக்கொண்டு பலகனியின் வழியாக வெளியே பார்த்தார். மாணிக்கவள்ளியின் முகத்தில் பெரும் கிளர்ச்சியுடன், ஒன்றுமில்லையே அப்பா, வெளியில் ஒரு சத்தமும் கேட்கவில்லையே என்றாள். உண்மை என்னவென்றால், சற்று முன்னால் மகாராஜா அங்கிருந்து போவதற்காக எழுந்ததை பார்த்தவுடனே தோட்டத்தில் செடிகளின் மறைவில் நின்று கொண்டிருந்த உலகநாத தேவர் இன்னும் சிறிது பின்னால் நகர்ந்தார். அப்போது செடிகளின் இலைகள் அசைந்ததனால் உண்டான சலசலப்பை கேட்டுவிட்டுத்தான் அது என்ன சத்தம் என்று சோலைமலை மகாராஜா கேட்டிருக்கிறார். மேற்படி கேள்வி உலகநாத தேவரின் காதில் விழுந்தபோது அவருடைய குடலும் நெஞ்சும் நுரையீரலும் மேலே கிளம்பி தொண்டைக்குள் வந்து அடைத்துக் கொண்டது போல் இருந்தது. அப்போது நினைத்து பார்த்தாலும் குமாரலிங்கத்துக்கு மேலே சொன்னது போன்ற தொண்டையை அடைக்கும் உணர்ச்சி ஏற்பட்டது.
எப்படியோ சமாளித்துக் கொண்டு தட்டு தடுமாறி நடந்தான். சலசலவென்று சத்தத்துடன் ஓடிய தெளிந்த நீரையுடைய சின்னஞ்சிறு கால்வாயின் கரையை அடைந்தான். குளிர்ந்த தண்ணீரால் முகத்தை நன்றாக அலம்பிக் கொண்ட பிறகு தலையிலும் தண்ணீரை வாரி வாரி ஊற்றிக்கொண்டான். ஓஹோ, இங்கேயே வந்திருக்கிறீர்கள் என்று இனிய குரலை கேட்டு குமாரலிங்கம் தலை நிமிர்ந்து பார்த்தான். கையில் ஒரு சிறு சட்டியுடன் பொன்னம்மாள் கரை மீது நின்று கொண்டிருந்தாள். குமாரலிங்கத்தின் வாயில் இருந்து அவனையும் அறியாமல், மாணிக்கவல்லி வந்துவிட்டாயா என்ற வார்த்தைகள் வெளியே வந்தன. அத்தியாயம் 12. அப்பாவின் கோபம். பொன்னம்மாள் சிறிது நேரம் திறந்த வாய் மூடாமல் அதிசயத்துடன் குமாரலிங்கத்தையே பார்த்து கொண்டு நின்றாள். குமாரலிங்கம் தன்னுடைய தவறை உணர்ந்தவனாய் கரை மீது ஏறி பொன்னம்மாளின் அருகில் வந்தான். பொன்னம்மா, சட்டியில் என்ன சோறு கொண்டு வந்திருக்கியா? அப்படின்னா கொடு, நீ நன்றாய் இருப்பாய், பசி பிராணன் போகிறது என்றான். பொன்னம்மாள் அதற்கு பதில் சொல்லாமல், சற்று முன்னால் ஒரு பெண் பிள்ளையின் பெயர் சொன்னாயே, அந்த பெண் யார் என்று கேட்டாள். என்னவோ பைத்தியக்காரத்தனமாதான் சொன்ன. அது யாரா இருந்தா இப்ப என்ன? அந்த சட்டி இப்படி கொடு, நான் சாப்பிடணும். முடியாது, நீ நெஜத்தை சொன்னாதான் கொடுப்பேன், இல்லாவிட்டால் அதை திரும்ப கொண்டு போய் விடுவேன். என்ன சொல்ல வேணுங்கிற? ஏதோ ஒரு பேர் சொன்னியே, அதான் மாணிக்கவல்லின்னு சொன்ன. அவ யாரு? அப்படி ஒருத்திய ஊர்ல விட்டுட்டு வந்திருக்கியா? உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல பொன்னம்மா, இன்னும் இல்ல. கல்யாணங்கிற பேச்சையே நான் காதுல போட்டு கொள்றதே இல்ல. சுவாமி விவேகானந்தரை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த நாட்டுல ஒவ்வொரு மூடனும் கல்யாணம் செஞ்சுக்கிறான்னு சொல்லியிருக்கார். நம்முடைய தேசம் சுதந்திரம் அடைகிற வரைக்கும் நான் கல்யாணம் செஞ்சுக்க போறதில்ல. தேசம் தேசம் தேசம், உனக்கு தேசம் நல்லா இருந்தா போதும், வேறு யாரு எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, இல்லையா? ஆமா பொன்னம்மா, அது நிஜம்தான். தேசம் நல்லா இருந்தா தானே நாம எல்லாம் நல்லா இருக்கலாம். தேசமும் ஆச்சு, நாசமத்து போனதும் போச்சு. சரி, அந்த சட்டி இப்படி கொடு. அதெல்லாம் முடியாது, நான் கேட்டதுக்கு பதில் சொன்னாதான் தருவேன். எதுக்கு பதில் சொல்லணுங்கிற? யாரோ ஒருத்தி பெயரை சொன்னியே, இப்போ அவ யாரு அதை சொல்லு. பொன்னம்மாள் ரொம்ப பொல்லாதவள், பொய் என்ற வார்த்தையே சொல்லாதவள். அன்னம் படைக்க மறுத்திடுவாள், சொன்னதையே சொல்லிடுவாள் என்று கேலி குரலில் பாடினான் குமாரலிங்கம். பின் அவனே தொடர்ந்து, ஆமா, விவசாய கடன் சட்டம்னு ஒரு சட்டம் வந்திருக்கு. அதனால கடன் வாங்கியிருக்கிற எத்தனையோ விவசாயிகளுக்கு நன்மை ஏற்பட்டது. உன்னோட தகப்பனாருக்கு மட்டும் நஷ்டம் போல இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல, காங்கிரஸ்காரனுங்க கள்ளு சாராய கடையெல்லாம் மூடணுங்கிறாங்களாமே. ஆமா, அது ஜனங்களுக்கு நல்லது தானே. உங்க அப்பா தண்ணி போடுறவராக்கும். இந்த காலத்துல தண்ணி போடாதவங்க யாரு இருக்காங்க சொல்லு? ஊர்ல 3/4 வீசம் பேரு பொழுது சாஞ்சதும் கள்ளுக்கடை சாராய கடை போறவங்க தான். அதோடு இல்ல, எங்க அப்பா ஒரு சாராய கடைய குத்தைக்கு எடுத்திருக்கார். ஓஹோ, அப்படின்னா சரிதான். கோபத்துக்கு காரணம் இப்பெல்லாம் புரியுது. ஆனா என் பேர்ல அவருக்கு தனிப்பட்ட எதுக்காக கோபம்? நான் என்ன செஞ்சேன்? கோட்டை மூட்டை செவ்வாய்க்கிழமை எல்லாம் சேர்ந்து வந்த மாதிரி ஆகியிருக்கு. கோர்ட்டுல அவர் தாவ போட்டிருந்தாராம். ஜனங்க கோட்டை தீ வச்சு கொளுத்திட்டாங்களாம். அதனால அவருடைய பத்திரம் எது எரிஞ்சு போயிடுச்சான். உன்னுடைய பிரசங்கத்தை கேட்டதாலதான் ஜனங்கள்லாம் அப்படி வெறி பிடிச்சு கோர்ட்டை கொளுத்துனாங்கன்னு சொல்லிட்டு உன்னை திட்டுன்னு திட்டுனாரு. ஆனா நீ இங்க இருக்கிறது அவருக்கு தெரியாது. அவர் கையில மட்டும் நீ மாட்டிக்கிட்ட, உன்னோட முதுகுத்தோலை உரிச்சு போறதா அவரு கத்தனப்போ எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதனாலதான் காலங்காத்தலையும் உன்னை பார்க்க ஓடியாந்த. குமாரலிங்கத்துக்கு பளிச்சென்று ஒரு காட்சி ஞாபகத்துக்கு வந்தது. அன்று காலையில் அந்த பக்கம் போன கடுகடுப்பான முகத்தை கனவிலே சோலைமலை அரண்மனையில் மட்டுமல்ல, வேறொரு இடத்திலும் அவன் பார்த்ததுண்டு. அவனுடைய வீராவேச பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் சிறை கதவை உடைத்து தேசபக்தர்களை விடுதலை செய்த அன்று பொதுக்கூட்டம் ஒன்று நடந்ததல்லவா? கூட்டம் ஆரம்பமாகும் சமயத்தில் ஒரு சின்ன கலாட்டா அங்கே நடந்தது. அதற்கு காரணம், அன்று காலையில் அந்த பக்கமாக ஒற்றையடி பாதையிலே போன மனிதன்தான். அவன் அன்றைக்கு போதை மயக்கத்தில் இருந்தான். இங்கிலீஷ்காரர்கள் இடத்துல துப்பாக்கி, பீரங்கி, ஏரோப்ளேனு, வெடிகுண்டு எல்லாம் இருக்கு. காங்கிரஸ்காரனுங்கிட்ட துருபிடிச்ச கத்தி கபடா கூட கிடையாது. சவரம் பண்ற கத்தி கூட ஒரு பயல்கிட்டையும் இல்ல. இந்த சூரன்கள் தான் இங்கிலீஷ்காரனை விரட்டி அடிச்சிட போறானுங்களாமா.
போங்கடா போக்கடா பயல்களா என்று இந்த மாதிரி அவன் இறைந்து கத்தினான். பக்கத்தில் இருந்தவர்கள் அவனிடம் சண்டைக்கு போனார்கள். தொண்டர்கள் சண்டையை விலக்கி சமாதானம் செய்து அவனை கூட்டத்தில் இருந்து வெளியேற்றினார்கள். இவ்வளவும் ஒரு நிமிஷத்திற்குள் குமாரலிங்கத்துக்கு ஞாபகம் வந்தது. பொன்னம்மாள் கடுமையான கோபம் கொண்டவள் போல நடித்து, அப்படியானா நான் போறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி நடக்க தொடங்கினாள். பொன்னம்மா பொன்னம்மா, உனக்கு புண்ணியமா போகும், கொண்டு வந்த சோத்த குடு, சாப்பிட்ட அப்புறம் உன்னை கேட்டதுக்கு பதில் நிச்சயமா சொல்றேன். முன்னாடியே இப்படி சொல்றதானே, வீண் பொழுதுபோக்க எனக்கு இங்க நேரம் இல்ல, அப்பா வேற ஊர்ல இருந்து வந்துட்டாரு. இதை கேட்டதும் குமாரலிங்கத்தின் மனதில் ஒரு சந்தேகம் உதித்தது. பொன்னம்மா, உன்னோட தகப்பனார் ஊர்ல இருந்து வந்துட்டாரா? அவர் எப்படி இருப்பாரு என்று கேட்டான். எப்படி இருப்பாரு? 2 காலு 2 கையோடு தான் இருப்பாரு என்று சொல்லிக்கொண்டே பொன்னம்மாள் கால்வாய் கரையில் உட்கார்ந்து சட்டியை குமாரலிங்கத்திடம் நீட்டினாள். இது சோறு இல்ல, பலகாரம், இலை கொண்டு வர மறந்து போயிட்டேன், சட்டியோடு தான் சாப்பிடணும் என்றாள். ஆகட்டும், இந்த மட்டும் எதை கொண்டு வந்தியே, அதுவே பெரிய காரியம் என்று சொல்லி குமாரலிங்கம் சட்டியை கையில் வாங்கி கொண்டு அதிலே இருந்த பலகாரத்தை சாப்பிட ஆரம்பித்தான். எங்க அப்பாவுக்கு உன் பேர்ல ரொம்ப கோபம் என்று பொன்னம்மாள் திடீர் என்று சொன்னதும் குமாரலிங்கத்துக்கு பலகாரம் தொண்டையில் அடைத்துக் கொண்டு புறையேறிவிட்டது. பொன்னம்மாள் சிரித்துக் கொண்டே அவனுடைய தலையிலும் முதுகிலும் தடவி கொடுத்தாள். இருமல் நின்றதும், நல்ல வேலை பொழைச்ச போ, உன்னைத்தான் நம்பி இருக்க என்றாள் அவள். என்ன எதுக்கு நம்பிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் தான். வீட்டுல எனக்கு கஷ்டம் தாங்க முடியல, அப்பாவோ ரொம்ப கோபக்காரரு, சின்னாயி என்ன தினம் தினமும் வதைச்சு எடுக்கிறா. ஐயோ பாவம், ஆனா உன்னோட அப்பாவுக்கு என் பேர்ல கோபம்னு சொன்னியே, அது ஏன்? என்ன அவருக்கு தெரியவே தெரியாதே? இல்ல, எப்படியோ அவருக்கு உன்னை தெரிஞ்சிருக்கு. நேத்து ராத்திரி உன்னோட பேரை சொல்லி திட்டுனார். இது என்ன கூத்து? என்ன எதுக்காக திட்டுனார் உங்க அப்பா? ஏற்கனவே அவருக்கு காங்கிரஸ்காரனாலே ஆகாது, கதர் கட்டிய காவாலி பயல்கள்னு அடிக்கடி திட்டுவாரு. நேத்து ராத்திரி பேச்சு வாக்குல அதோட காரணத்தை நான் விசாரிச்சேன். எங்க அப்பா நில ஒத்தியின் பேர்ல நிறைய பேத்துக்கு பணம் கடன் கொடுத்திருந்தாரு. காங்கிரஸ் கவர்மெண்ட் நடந்தப்போ கடன் வாங்கினவங்க கடனை திருப்பி கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சட்டம் போட்டுட்டாங்களாமே. அதனால அப்பாவுக்கு பணம் ரொம்ப நஷ்டம். இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம்.